கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளை கர்த்தர் காண கிருபை செய்திருக்கிறார் என்று முதலாவது அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தி இன்றைய வேத வசனத்தை நாம் கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 3 வசனம். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். எவர்கள் அநியாயம் செய்வதில்லை? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகள். வேத புஸ்தகம் இருக்கு இல்லையா, தேவன் நமக்கு வேத புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு 80% ஜனங்கள் படிக்க முற்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த வேத புஸ்தகத்தை யார் படித்து நேசித்து அதன்படி நடக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அநியாயம் செய்ய மாட்டாங்க. அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அவருடைய வழியை அவங்க தெரிந்து கொள்றாங்க. இது சரியான வழி, இந்த வழி நல்ல வழி, இது இயேசு கிறிஸ்து போன வழி, இயேசு கிறிஸ்து சொல்ற வழின்னு பார்ப்பாங்களாம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம்? அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. நாம் அநியாயம் செய்யக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகள். நமக்கு ஒரு பேர் இருக்கு, வேதக்காரங்க. தேவனுடைய பிள்ளைகள் சாட்சியாக இருக்க வேண்டும். அந்த கர்த்தருடைய வழியில நம்ம நடக்கிறோம். அப்பதான் நம்மளை பார்ப்பாங்க. இவங்க கடவுளுடைய வழியில் நடக்கிறாங்க, இவங்க கிட்ட பொய் இல்லை, பொருட்டு இல்லை, இவங்க தப்பு இல்லை, உண்மையா இருக்கிறாங்க, உள்ள ஒன்று வெளியே ஒன்று வச்சு பேச மாட்டாங்க, முகஸ்துதி பண்ண மாட்டாங்க, இவங்க ஆண்டவரை தான் உயர்த்துவாங்க, இவங்க தேவனுடைய சந்ததி, இவங்க பரிசுத்த ஜாதி, இவங்க ராஜரீக கூட்டம், அப்படி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனை மகிமைப்படுத்தக்கூடாது. மனிதர்கள் குறைவுள்ளவர்கள். இப்போ என்ன எடுத்துக்கிடுங்க, நான் உங்க முன்னாடி நல்லவ மாதிரி நடிக்கலாம், ஆனால் தேவன் ஒருவர் பார்க்கிறார்ல. கர்த்தர் என்ன பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்கு செய்கிற கூலி எனக்கு வரும். அதனால எப்பவும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை நம்ம அறிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் அப்படித்தான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் நடப்பேன். இது ஆண்டவர் இதில் இருந்தால் என்ன எப்படி பார்ப்பார், என்ன நடத்துவார்னு சொல்லி நான் யோசித்து கொண்டே இருப்பேன். அதனால எப்பவும் ஒரு மனுஷனுக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நம் முன்பாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார், நம்மை நடத்துகிறார் என்கிற வெளிப்பாடு வேணும். அதனால தான் சங்கீதக்காரர்கள் இப்படி எழுதுகிறார்கள். என்ன எழுதுறாங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகள், வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகள் அநியாயம் செய்ய மாட்டாங்க. வியாபாரத்தில் அநியாயம் பண்ண மாட்டாங்க, பணத்தில் அநியாயம் பண்ண மாட்டாங்க, சொத்தில் அநியாயம் பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, பிறருடையதை இச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேத வசனத்துக்கு ஏற்றபடி நடக்கிறவங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனத்துக்கு ஏற்றபடி நடக்க நம்ம முற்படணும். அதுபோல நம்மளுடைய ஒவ்வொரு வழியும் இயேசுனுடைய வழியா இருக்க வேண்டும். ஒருவேளை இயேசு மாதிரி நடக்க முடியலன்னு சொன்னா பிரயாசப்படணும். ஆண்டவரே, நானும் அப்படி நடக்கணும்ப்பா, உங்களை மாதிரி நடக்கணும் சாமி. நடக்கலாம். ஆண்டவரோடு வாழணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அழகாய் கைட் பண்ணி நடத்துவார். உங்களுக்குள்ள எந்த ஒரு மன போராட்டம் இருக்காது பிரியமானவர்களே. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் அநியாயம் இருப்பதில்லை, அவர்கள் கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறார்கள். இது ரெண்டையும் நம்ம செய்யும்போது நம்ம பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்ன தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன தெரியுமா? சமாதானம், சந்தோஷம், மனநிறைவு, உற்சாகம், பரிசுத்த ஆவியில உண்டான பலன். சொத்து சகத்துல இல்லைங்க ஆசீர்வாதம். அது இருந்து எவ்வளோ பேர் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்காங்க தெரியுமா? எவ்வளோ இருந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க, ஓடுறாங்க, பிரயாசப்படுறாங்க, என்ன ஒன்றும் கிடக்காது. ஆனால் தேவனுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் முகத்தை பாருங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க எது இருந்தாலும் இல்லைனாலும் ரம்மியமாக இருப்பாங்க. இதுதான் ஆசீர்வாதம். அப்படி தான் தர தேவன் உண்மையிலவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் நீர் வசனத்தோடு பேசுகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வெறும் கிறிஸ்தவங்கன்னு மாறு தட்டிக்கிறது பெருமை இல்லைப்பா. இந்த வேத புஸ்தகத்தின்படி நாங்கள் நடக்கிறோமா, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் அநியாயம் செய்யக்கூடாது, எங்கள் கையில் பரிதானம் இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கணும். சுவாமி, எல்லா ஜனங்களும் உங்களுடைய ஜனங்கள். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.